இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஒருவேளை வியாதியினால, ஒருவேளை ஒரு சிறுமை, ஒரு ஒடுக்குதல், ஒருவேளை பொருளாதாரத்தில் நான் ஒடுங்கி போய் நிற்கிறேன். என்னோட கூட பிறந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் என் குடும்பம் தலைகுனிந்து கூனி குறுகி இருக்கிறது. பிள்ளைகள்னால ஒருவேளை சில காரியங்கள் தவறான நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், அதனால அந்த எருசலேமின் அலங்கம் எப்படி இருக்கிறது, அது இடிபட்டு சுட்டெரிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் மண்மேடா இருக்கிறது. ஒரு ஒடுக்குதலுக்குள்ள போகிறாங்க. அந்த தவறுகளாலும் சரி, நம்முடைய தவறுனாலும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பானாலும் சரி, வேதம் சொல்லுகிறது நான் ஒடுக்கினேன், ஆனா அது முழுமையாய் அப்படியே நான் விட்டுவிட போகிறது இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:39 அப்படியாக சொல்லுகிறது. ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. ஹாலலூயா. அது அப்படியே நான் விட்டுற மாட்டேன். ஹாலலூயா. இடிந்து போன ஹாலலூயா தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பித்தார். ஹாலலூயா, ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போற, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையும் ஒரே ஒடுக்குதல் போன்றதுதான் இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நான் விட்டு விடுற தேவன் அல்ல. ஹalleluya. ஆகாருக்கு ஒரு வழியை திறந்தார், நகோமிக்கு ஒரு வழியை திறந்தார், தாவீதுக்கு வழியை திறந்தார், யோசேப்புக்கு வழியை திறந்தார். நம்முடைய ஒடுக்கத்தை அவர் மாற்றுவார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார்.